வணக்கம். உலகம் ஒரு பார்வை செய்தி தொகுப்பில் உங்களுடன் நான் கார்த்திகா பிரகாஷ். கொரோனா தொற்று உலகையே அச்சுறுத்தி வரும் நிலையில் உலகம் முழுவதும் நிகழ்ந்த கொரோனா வைரஸ் தொடர்பான சம்பவங்கள் செய்தி வடிவில் உங்களுக்காக. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 61 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழப்பும் 3,70,000 தாண்டியுள்ளது. சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் என்ற கொடிய வைரஸ் சுமார் 210க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி ஆட்டி படைத்து வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் கோர தாண்டவம் ஆடும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் முதல் இடத்தில் அமெரிக்கா தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்நாட்டில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,05,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 4,98,000க்கும் மேற்பட்டோரும் மூன்றாவது இடத்தில் உள்ள ரஷ்யாவில் 3,96,000க்கும் மேற்பட்டோரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்திலும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். உலகளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தற்போது 61 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 3,70,000 கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 27 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சமூக வலைதள பதிவுகளின் மீதான முடிவுகளை சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்கள் எடுப்பதை கட்டுப்படுத்தும் வகையில் நிர்வாக உத்தரவு ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு செல்லாமலேயே வாக்களிக்க ஏதுவாக பல்வேறு மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மின் அஞ்சல் மூலம் வாக்குச்சீட்டை அனுப்புவது குறித்தும் சில மாநிலங்கள் பரிசீலித்து வருகின்றன. ஆனால் இப்படி வாக்குச்சீட்டை மின் அஞ்சல் மூலம் அனுப்பினால் அது ஏமாற்றக்காரர்களுக்கு சௌகரியமாக அமைந்துவிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு குறித்து சந்தேகம் தெரிவித்த ட்விட்டர் இதுகுறித்து உண்மைகளை தேடி கண்டுபிடிக்குமாறு தமது பதிவர்களை கேட்டுக் கொண்டது. ட்ரம்பின் பதிவுக்கு கீழே நீல வண்ணத்தில் இதற்கான வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் ஒருவரின் சமூக வலைதள பதிவு குறித்து சந்தேகம் எழுப்புவது இதுவே முதல் முறை என்ற நிலையில் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ட்ரம்ப் முடிவெடுத்தார். இதன் அடிப்படையில் நிர்வாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ள ட்ரம்ப் பதிவர்களின் பதிவுகள் குறித்து விமர்சனம் செய்ய அல்லது அவற்றை தடை செய்ய சமூக வலைதளங்களுக்கான உரிமையை ரத்து செய்யும் வகையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜப்பானில் கொரோனா வைரஸ் அவசர நிலை பிரகடனம் முழுமையாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டில் டோக்கியோ உள்ளிட்ட 5 பகுதிகளில் மட்டும் கொரோனா வைரஸ் தொடர்பான அவசர நிலை பிரகடனம் அமலில் இருந்தது. மற்ற பகுதிகளில் வைரஸ் பாதிப்பு குறைந்ததால் ஊரடங்கு விதிகள் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டன. இந்நிலையில் அவசர நிலை பிரகடனம் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் ஷின்சோ அபே வைரஸ் தொற்று அதிகரித்தால் மீண்டும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படும் என்றார். கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் 6 மாநிலங்களில் மட்டும் அவசர நிலையை பிரகடனம் செய்த ஜப்பான் அரசு பின்னர் அதை நாடு முழுவதும் விரிவுபடுத்தியது. பொலிவியாவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. எல் ஆல்டோ நகரில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு உடைகளுடன் வீடு வீடாக செல்லும் மருத்துவக் குழுவினர் ஒவ்வொரு தனி நபரின் உடல் வெப்பநிலை பரிசோதனை உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஏற்கனவே அங்கு ஏழை மக்கள் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருவதால் கொரோனா ஊரடங்கு நடவடிக்கைகள் பொதுமக்களின் பொருளாதார பிரச்சினைகளை அதிகரித்துள்ளன. இதற்கிடையே ஊரடங்கு உத்தரவை மீறும் பொதுமக்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினரை கொண்டு பொலிவிய அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கொலம்பியாவில் தலைநகரை தவிர பிற பகுதிகளில் ஊரடங்கு விதிகளை யாரும் பின்பற்ற தேவையில்லை என அரசு அறிவித்துள்ளது. சுமார் 5 கோடி பேர் வசிக்கும் கொலம்பியாவில் இதுவரை 24,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 மாதமாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டதால் பொதுமக்களுக்கு ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் தலைநகர்
பொகோட்டாவில் தான் கொரோனா பாதிப்பு அதிகம் காணப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பொகோட்டாவை தவிர பிற பகுதிகளில் ஊரடங்கு விதிகளை தளர்த்த அரசு முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் தலைநகரில் மேலும் 15 நாட்கள் ஊரடங்கு விதிகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அதற்கு பின் தேவைக்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்புகளுக்கிடையே துருக்கியில் விமான நிலைய ஓடுபாதையின் மீது ஒரே மாதத்தில் கட்டப்பட்ட மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. துருக்கி நாட்டில் கொரோனா வைரஸ் பயங்கர வேகத்தில் பரவி வருகிறது. இந்நிலையில் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் 2700 படுக்கை வசதி, ஹெலிகாப்டர் இறங்கும் வசதிகளுடன் இஸ்தான்புல் நகரில் கட்டப்பட்ட புதிய மருத்துவமனைகளை அதிபர் தய்யிப் எர்டோகான் திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் 35,000 பேருக்கு சிகிச்சை அளிக்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே அட்டாதுர்க் விமான நிலையத்தின் 3 ஓடு பாதைகளில் ஒன்றின் மீது மற்றொரு புதிய மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனைகளை திறந்து வைத்த அதிபர் உலகின் முக்கிய மருத்துவ நகரமாக இஸ்தான்புல் மாறியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தென் அமெரிக்க நாடான சிலியில் 90,000 பேருக்கு அதிகமானோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலியில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் தற்போதைய தட்பவெப்பமும் அதற்கு சாதகமாக மாறியுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன் வசந்த காலம் தொடங்கியதால் வெப்பநிலை மிகவும் குறைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 90,000-ஐ கடந்துள்ளது. இதனால் அந்நாடு சீனாவை மிஞ்சியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாண்டியாகோ நகரில் உள்ள மருத்துவமனைகளில் 97% கொரோனா வைரஸ் நோயாளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதம் வரை வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாது என அந்நாட்டு அரசு அச்சம் தெரிவித்துள்ளது. பிரேசில் நாட்டில் அமேசான் காட்டுப்பகுதியில் சிறப்பு முகாம்கள் அமைத்து கொரோனா வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை காடான அமேசான் 8க்கும் மேற்பட்ட நாடுகளின் எல்லைகளுக்குள் பரவி கிடக்கிறது. பிரேசில் நாட்டின் காட்டுப்பகுதியில் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதால் தொடக்கத்திலேயே நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இருப்பினும் தொடர்ந்து கொரோனா வைரஸ் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அடர் காட்டுப்பகுதியில் சிறப்பு முகாம்கள் அமைத்து மருத்துவ குழுவினர் கொரோனா வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை சோதனை முறையில் பயன்படுத்த தொடங்கியுள்ள நோவாவாக்ஸ் 1 மாத காலத்திற்கு பின் முடிவுகள் தெரியவரும் என அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மேரிலாண்டில் செயல்படும் நோவாவாக்ஸ் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் தடுப்பு மருந்தை சோதனை முறையில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. சுமார் 100 தன்னார்வலர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி அதன் முடிவுகள் கிடைத்த பின் இந்த மருந்தை பயன்படுத்தினால் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்பது தெரியவரும். இதற்கிடையே கொரோனா வைரஸ் பாதித்தவர்களுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை அளிப்பதை உலக சுகாதார அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கெப்ரியோசிஸ் இந்த மருந்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முடிவுகள் தொடர்பான தகவல்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் இப்பணி நிறைவடைந்த பின்னரே அதை பயன்படுத்தலாமா என்பது குறித்து முடிவெடுக்க முடியும் என்றும் கூறினார். எகிப்து நாட்டில் கொரோனாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை காதலித்து இளைஞர் திருமணம் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் எகிப்து நாட்டில் அரங்கேறிய காதல் உலகில் உள்ள அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஆயிஷா மொசஃபா என்ற பெண் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முகமது பாமி என்பவர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர் ஆயிஷா அந்த இளைஞருக்கு சிகிச்சை அளித்து வந்தார். அப்போது அவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. இதனையடுத்து 2 மாதமாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று குணமடைந்த முகமது பாமி மோதிரம் அணிந்து ஆயிஷாவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். இதற்கு சற்று மறுப்பு தெரிவிக்காமல் அவரது காதலை ஆயிஷாவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். தற்போது அதன் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.
பொதுமக்களுக்கு இலவச முகக்கவசங்களை வழங்க சிங்கப்பூர் முழுவதும் புதிய வகை இயந்திரங்களை அந்நாட்டு அரசு நிறுவியுள்ளது. சிங்கப்பூரில் கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் பொது இடங்களில் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. முதன்முறையாக விதிமுறை மீறப்பட்டால் சுமார் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு அறிவித்தது. மேலும் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஏற்கனவே இலவச முகக்கவசங்களையும் அரசு அளித்துள்ளது. இந்நிலையில் தற்போது மீண்டும் பயன்படுத்தத்தக்க இலவச முகக்கவசங்கள் வழங்கும் இயந்திரங்கள் நாடு முழுவதும் நிறுவப்பட்டுள்ளன. சமூக கூடங்களில் உள்ள இந்த இயந்திரங்களில் முகக்கவசங்களின் அளவை தேர்வு செய்து அடையாள அட்டையை பயன்படுத்தி பொதுமக்கள் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். எவரெஸ்ட் சிகரத்தின் தற்போதைய உயரத்தை துல்லியமாக அறிய 2 மாத காலம் ஆகும் என சீனா அறிவித்துள்ளது. உலகிலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏற்கனவே கடந்த 1975 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் சீனா அளந்தது. முதலில் 8,848 அடியாக இருந்த எவரெஸ்ட் பின்னர் உயரம் குறைந்து 8,844 அடியாக இருந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் எவரெஸ்ட் சிகரத்தின் துல்லியமான உயரத்தை அறிய ஒரு குழுவை சீனா அனுப்பியுள்ளது. பல மணி நேரம் பயணம் செய்த இக்குழுவினர் எவரெஸ்டின் உச்சியை அடைந்தனர். செயற்கைக்கோளின் உதவியுடன் பல்வேறு கருவிகளை கொண்டு எவரெஸ்டின் உயரத்தை அளக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இன்னும் 2 மாதத்தில் சரியான அளவுகள் தெரியவரும் என மலையேற்ற குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 2 முறை முயன்றும் மோசமான வானிலை காரணமாக இம்முயற்சி கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சில சீன மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்ய தடை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது. சீனாவை வெளிப்படையாக அமெரிக்கா எதிர்க்க தொடங்கியிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாதான் காரணம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். திட்டமிட்டே கொரோனா வைரஸை ஐரோப்பா, அமெரிக்காவிற்கு சீனா பரப்பியது என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், பல வருடங்களாக அமெரிக்க தொழில் நிறுவனங்களில் சீனா உளவு வேலைகளை செய்து வந்தது என சாடியுள்ளார். இதனால் அமெரிக்காவில் ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளில் சில சீன மாணவர்கள் ஈடுபட தடை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தடையை விதிப்பதாக அவர் கூறியுள்ளார். கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்தால் பிரபல வாகன தயாரிப்பு நிறுவனமான ரெனால்ட் தனது 15,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. வாகன உற்பத்தியில் முன்னணி நிறுவனமான ரெனால்ட்டின் வாகன விற்பனை கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் செலவினங்களை கட்டுப்படுத்த உற்பத்தியை 20% குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. மேலும் சக கார் தயாரிப்பு நிறுவனங்களான நிசான் மற்றும் மிட்சுபிசி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு அடிப்படையில் உலக சந்தையில் விற்பனையை பிரித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் வட அமெரிக்கா, சீனா மற்றும் ஜப்பானில் நிசான் நிறுவனமும், ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் ரெனால்ட் நிறுவனமும், தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் மிட்சுபிசி நிறுவனமும் தங்களது சந்தையை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன. அமெரிக்காவில் கொரோனாவால் 1,00,000 பேரை இழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருத்தம் தெரிவித்துள்ளார். உலகளவில் அமெரிக்காவில் கொரோனாவால் அதிகம் பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு இதுவரை 1,03,319 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17,67,000 கடந்துவிட்டது. அமெரிக்காவிற்கு அடுத்த இடங்களில் பிரேசில், ரஷ்யா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் உள்ளன. அமெரிக்க பலி எண்ணிக்கை தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், கொரோனாவால் 1,00,000 பேரை இழந்து சோகமான மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இந்த நேரத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தனது அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், கடவுள் எப்போதும் மக்களுடன் இருப்பார் என பதிவிட்டுள்ளார். சீனாவிடம் இருந்து பெறப்பட்ட மோசமான பரிசான கொரோனா உலகம் முழுவதும் வலம் வருவதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். நியூசிலாந்தில் புதிதாக தொற்று ஏற்படாததால் அந்நாடு கொரோனா பாதிப்பற்ற நாடாக மாறியுள்ளது. நியூசிலாந்து நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. மொத்தம் 1,154 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதில் 21 பேர் உயிரிழந்தனர்.
கொரோனாவை கட்டுப்படுத்த பிரதமர் ஜெசிந்தா நாடு முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை பிறப்பித்தார். இதன் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் இருந்து கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கடைசி நோயாளியும் குணமடைந்து வீடு திரும்பிவிட்ட நிலையில் கடந்த 5 நாட்களாக புதிதாக ஒருவருக்கு கூட நோய் தொற்று ஏற்படவில்லை. இதனால் கொரோனா பாதிப்பு இல்லாத நாடாக நியூசிலாந்து மாறியுள்ளது. இதற்கு பிரதமருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ரஷ்யாவில் கொரோனா பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் மாஸ்கோ நகர வீதிகள் டேங்கர் லாரிகளில் கிருமி நாசினி கொண்டு வரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. ரஷ்யாவில் கடந்த ஒரு மாதமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரங்களாக ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் வரை ரஷ்யாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கொரோனாவால் பாதிப்புக்குள்ளான முதல் 10 நாடுகளில் ரஷ்யா தற்போது 3வது இடத்தில் உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 174 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 4,142ஆக உயர்ந்துள்ளது. நோய் தொற்றை தடுக்க மாஸ்கோ நகர வீதிகள் பிரம்மாண்ட டேங்கர் லாரிகளில் கிருமி நாசினி கொண்டு வரப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டன. உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலிலும் அங்கு தளர்த்தப்பட்ட விதிகளுடனே ஊரடங்கு அமலில் உள்ளது. ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தாக்கி 300 மருத்துவர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அந்த எண்ணிக்கையை குறைத்து அரசு செய்தி வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து ரஷ்யாவிலும் கொரோனா வைரஸ் கோர தாண்டவம் ஆடி வருகிறது. உலகளவில் கொரோனா வைரஸ் பாதித்த நாடுகள் பட்டியலில் ரஷ்யா 3ஆம் இடத்தில் உள்ளது. அங்கு கொரோனாவுக்கு சுமார் 4,000 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்களில் 300க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர்கள் என கூறப்படுகிறது. ஆனால் 101 மருத்துவர்கள் மட்டுமே உயிரிழந்திருப்பதாக ரஷ்ய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்க மறுக்கும் ரஷ்ய மருத்துவர்கள் பலி எண்ணிக்கையை அரசு குறைத்து வெளியிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரஷ்யாவில் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவி வரும் நிலையில் ஏராளமான பள்ளிகள் திறக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவலை உறுதியான நடவடிக்கைகள் மூலம் தென்கொரிய அரசு கட்டுப்படுத்தினாலும் 2வது முறையாக சியோல் உள்ளிட்ட நகரங்களில் நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இருப்பினும் கடந்த சில தினங்களுக்கு முன் கல்லூரிகள் மற்றும் உயர்நிலை கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் மழலையர் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் செயல்பட அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து வகுப்பறைகளில் கிருமி நீக்கம் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு பள்ளி கட்டடங்கள் தயாராகின. இதைத் தொடர்ந்து பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களை வெப்ப மானிகள் மற்றும் கிருமி நீக்கம் செய்யும் திரவங்களுடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். பெரும்பாலான குழந்தைகள் ஆர்வத்துடன் வகுப்புகளுக்கு சென்றனர். பெருநாட்டில் கொரோனா பாதிப்பு விதிமுறைகளை உதாசீனப்படுத்திய பொதுமக்கள் பொது இடங்களில் கூட்டமாக கூடுவது ஆபத்தை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பெருநாட்டில் தினமும் கொரோனா வைரஸால் 5,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 2ஆம் இடத்துக்கு கொரோனா வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஜூன் மாத இறுதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதில் பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்து வருகின்றன. ஒட்டுமொத்த பாதிப்பில் 62% பேர் தலைநகர் லிமாவில் தான் கண்டறியப்பட்டுள்ளனர் என்ற நிலையில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கில் கடைகளில் கூடி வருகின்றனர். ஊரடங்கு விதிகளை கடைபிடித்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றே பலர் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் கொரோனா வைரஸ் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இரண்டு சிங்கங்களால் தாக்கப்பட்ட ஆஸ்திரேலிய பூங்கா பராமரிப்பாளரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் ஷோலா ஹேவன் நகரில் உள்ள பூங்காவில் பணியாற்றி வந்த 35 வயதான பெண் ஒருவர் சிங்க கூண்டுகளில் தூய்மை பணியில் ஈடுபட்டபோது 2 சிங்கங்களால் தாக்கப்பட்டார். கழுத்து மற்றும் தலையில் காயங்களுடன் அலறிய அவரை உடனடியாக சக பணியாளர்கள் மீட்டனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் சிட்னி நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகள் தொடங்கின. ஆனால் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். இதே பூங்காவில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு பணியாளரை தண்ணீருக்குள் முதலை இழுத்து சென்றபோது அவர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.
கொரோனா வைரஸ் ஊரடங்கு உத்தரவை மீறி பெருநாட்டு தலைநகர் லிமாவில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பெருநாட்டு தலைநகர் லிமாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் ஊரடங்கு விதிகளை மதிப்பதில்லை என்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இதற்கிடையே லிமாவில் பாதுகாப்பு விதிகளை மீறி பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு கட்டடத்தில் சோதனை நடைபெற்றது. அப்போது அங்கு கொரோனா வைரஸ் ஊரடங்கு விதிகளுக்கு முரணாக பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கட்டட உரிமையாளர் உட்பட 20க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணைக்கு பின் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஸ்பெயின் நாட்டில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோருக்கான 10 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. ஸ்பெயின் நாட்டில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு 30,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வைரஸ் தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதால் ஊரடங்கு உத்தரவில் தளர்வு அளிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக மீண்டு வருகிறது. இதற்கிடையே கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களுக்காக 10 நாட்கள் துக்க தினம் கடைபிடிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. 10 நாட்களுக்கு பின் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படும் என ஆட்சியாளர்கள் பொதுமக்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளனர். பிரேசில் நாட்டில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்ட பின் குழந்தை பெற்றுக்கொண்ட செவிலியர் முற்றிலும் குணமாக வீடு திரும்பினர். ரியோ டி ஜெனிரோ நகரில் செவிலியராக பணியாற்றும் ரசியா கோஸ் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவருக்கு அதன் பின் பெண் குழந்தை பிறந்தது. இருப்பினும் உடனடியாக அக்குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனை ஊழியர்கள் பராமரித்து வந்தனர். இந்நிலையில் சுமார் 1 மாத கால சிகிச்சைக்கு பின் ரசியா கோஸ் தற்போது முழுமையாக குணமடைந்துள்ளார். அவரது குழந்தைக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய அவரை மருத்துவமனை ஊழியர்கள் உற்சாகமாக வாழ்த்தி வழியனுப்பினர். சீனாவின் புதிய பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தால் ஹாங்காங் நகருக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என தற்போதைய செயல் தலைவர் கேரி லாம் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹாங்காங் நகரம் கடந்த 1997ஆம் ஆண்டு வரை பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சீன மக்கள்தான் அங்கும் வசித்து வந்தனர் என்ற நிலையில் சீனாவை விட அங்கு இருந்த மக்களுக்கு கூடுதல் உரிமைகள் அமலில் இருந்தன. இதற்கிடையே 1997ஆம் ஆண்டு ஹாங்காங் நகர நிர்வாகத்தை சீனாவிடம் ஒப்படைத்த பிரிட்டன் ஏற்கனவே அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த உரிமைகள் தொடர வேண்டும் என நிபந்தனை விதித்தது. அதை ஏற்ற சீனா அதன் பின் படிப்படியாக ஹாங்காங் நகர மக்களின் தனிப்பட்ட உரிமைகளில் கை வைக்க தொடங்கியது. இதை எதிர்த்து கடந்த பல ஆண்டுகளாகவே பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது சீனா நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சட்டத்தில் சில திருத்தங்களுடன் கூடிய முன்வரைவை அந்நாட்டு அரசு விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இது ஹாங்காங் நகரையும் உள்ளடக்கியது என்பதால் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை என கேரி லாம் தெரிவித்துள்ளார். உலகம் ஒரு பார்வை நிறைவடைந்தது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.